வணக்கம், நான் உங்கள் ராஜேஷ் from Mydigitalbrand. நம்மளோட இந்த சீரீஸில் ஒரு யூடியூப் வீடியோவை எப்படி வைரலாக பண்ணுறதுன்ற ஸ்ட்ராட்டஜிஸை பார்த்துட்டு வரோம். அது இனிஷியலாக ஃபஸ்ட் ஸ்டெப்பு ஒரு ஐ கேச்சிங் தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை கேன்வா யூஸ் பண்ணி ப்ரீவியஸ் செஷனில் பார்த்தோம். ஏன் தம்ப்நெயில் அவ்வளோ இம்பார்ட்டன்றதை ப்ரீவியஸ் செஷன்லேயே பண்ணிட்டேன். ஒரு யூடியூப் வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் அவங்களோட கண்டென்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த தம்ப்நெயில் தான் அவங்கள கிளிக் பண்ண வைக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு செஷனாக நான் தம்ப்நெயிலை பார்த்தேன். இன்றைக்கி செஷனில் நாம் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன், அதை யூடியூப்பில் நார்மலாக மெட்டா டேக்ஸ் சொல்லுவாங்க. அது என்னென்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டேக்ஸ். இந்த மூணும் கம்பைன் பண்ணி தான் யூடியூப் அல்காரிதம் உங்களோட வீடியோவை ரேங்க் பண்ணலாமா வேணாமான்றதை டிசைட் பண்ணும். அதில் இன்றைக்கி டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் பார்க்கலாம். டேக்ஸ்ன்றது வேறு ஒரு டூல் யூஸ் பண்ணி பண்ணுறது, அது நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி செஷனில் போய் ChatGPT யூஸ் பண்ணி ஒரு எஃபெக்டிவான டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ChatGPT யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு எஃபெக்டிவ் ப்ராம்ப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ப்ராம்ப்ட்ன்றது நத்திங் பட் உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி தான் அது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்யும். ஸோ இப்போ ChatGPT நீங்கள் என்னவா ஆக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆக்ஷனை அவங்களுக்கு கொடுத்துடணும், ChatGPT கொடுத்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு யூடியூபர், நீங்கள் ஒரு டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னா ChatGPT சொல்லிடுங்க, கன்சிடர் யுவர் செல்ஃப் அஸ் அன் யூடியூபர் ஹேவிங் அ லார்ஜ் ஃபேன் பேஸ். இந்த மாதிரி நான் இந்த ஒரு வீடியோ கிரியேட் பண்ண போகிறேன். இதுக்கு இந்த கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி இப்போ யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுவாங்கல்ல, ஹவு டு டிசைன் இன் கேன்வா அப்படின்றது ஒரு கீவேர்ட். ஸோ இந்த கீவேர்டை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எஃபெக்டிவாக எழுதி கொடுன்றதை நீங்கள் ஒரு எஃபெக்டிவான ப்ராம்ப்ட் ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா ChatGPT அதனோட அறிவை யூஸ் பண்ணி அழகாக உங்களுக்கு டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துரும். வாங்க என்னோட எக்ஸாம்பிள் ப்ராம்ப்ட் காட்டுறேன். அந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி தான் நான் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஜென்ரேட் பண்ணுறேன். அதையே நீங்களும் யூஸ் பண்ணி டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதுதான் என்னோட ப்ராம்ப்ட். ப்ளீஸ் இக்னோர் மை ப்ரீவியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஏன்னா நான் ப்ரீவியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன் அதே விண்டோவில். அதனால் ப்ளீஸ் இக்னோர் மை ப்ரீவியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருங்க. ப்ளீஸ் ரெஸ்பாண்ட் இன் சிம்பிள் இங்கிலீஷ். யூ ஆர் அ யூடியூபர் வித் அ லார்ஜ் சப்ஸ்கிரைபர் பேஸ். ஜென்ரேட் ஒன் கேட்சி யூடியூப் டைட்டில் அண்ட் ஒன் டிஸ்கிரிப்ஷன் பை கம்பைனிங் தி லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ்னு கொடுத்துட்டு, அங்கே கீவேர்ட்ஸ் நான் கொடுக்கல. இது என்ன சொல்ல வரேன்னா, நான் மல்டிபிள் கீவேர்ட்ஸ் கொடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், how to design a viral thumbnail, how to create thumbnail using Canva கமா கொடுத்து நிறைய கீவேர்ட்ஸை கொடுப்பேன். ஸோ அந்த காம்பினேஷன் ஆஃப் கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி எனக்கு ஒன் கேட்சி யூடியூப் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. இப்போ கம்பைன் பண்ணுறதுனால என்னென்னா நம்மளுக்கு எஃபெக்டிவான ஒரு டிஸ்கிரிப்ஷன் கிடைக்கும் அந்த கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி. The title should not be more than 100 characters long. Before starting description, provide relevant 5 to 10 hashtags for the keywords. அதாவது நம்ம எப்பவுமே யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் எழுதும்போது மேலே கொஞ்சம் ஹேஷ்டேக்ஸ் கொடுப்போம். ஹேஷ்டேக் போட்டு, அதாவது அப்போ தான் நம்மளோட யூடியூப் சேனல் டிஸ்கவர் ஆகும் நம்மளோட கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி. தி டிஸ்கிரிப்ஷன் ஷுட் நாட் பி லாங்கர் தென் 1000 characters லாங். தி டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஷுட் ஹேவ் த கீவேர்ட்ஸ் இன் தம். தி டைட்டில் ஷுட் பி டார்கெட்டிங் தி கீவேர்ட்ஸ், நாட் பி a generic டைட்டில்ஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோட டைட்டில் என்னோட கீவேர்ட்ஸ் என்ன கொடுத்துருக்கணும் அதை பேஸ் பண்ணி தான் அந்த டைட்டில் இருக்கணும். அதாவது என்னோட கீவேர்ட்ஸ் டைட்டில் இருக்கணும்னு சொல்கிறேன், ஜென்ரிக்காக வேணான்னு சொல்ல வரேன். த டைட்டில் ஷுட் பி எய்தர் டீச்சிங் தி வியூவர் அபவுட் சம்திங் இன் அ விஷுவல் வே. தி டிஸ்கிரிப்ஷன் ஷுட் பி கிறிஸ்ப் அண்ட் கண்டெயின் சிங்கிள் பேராகிராஃப் அபவுட் த டாபிக். அதாவது வள நிறைய எழுத தேவையில்லை. ஏன்னா யூடியூபோட அல்காரிதம் என்ன பண்ணணும்னா, உங்களோட ஒரு 3 or 4 லைன்ஸை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் ரேங்க் பண்ண போகுது. அதனால் நீங்கள் பெருசாக கண்டென்ட் எழுதணும்னு அவசியம் இல்லை. வேறு ஏதாவது அடிஷ்னல் கண்டென்ட்ஸ் நீங்கள் உங்களோட அடுத்த வீடியோஸை பற்றி ஃபியூச்சர்ஸோ வேறு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். பட் டிஸ்கிரிப்ஷன் 1 பேராகிராஃப் இருந்தாலே போதும்னு நான் நினைக்கிறேன். The description should also ask the viewer to click the subscribe button. அது லாஸ்ட்டில் ஒரு லைன் ஆட் பண்ண சொல்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்ட்டை யூஸ் பண்ணி தான் நான் என்னோட எஃபெக்டிவ் டைட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நான் என்னோடய ChatGPT லாகின்குள்ளே லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு அந்த ஒரு ப்ராம்ப்ட் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த ப்ராம்ப்ட் எடுத்துகிட்டு நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ண பிறகு அந்த கீவேர்ட்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த கீவேர்ட்ஸ், அதாவது நான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு 3 கீவேர்ட்ஸை இங்கே நான் இன்சர்ட் பண்ணுறேன். கேன்வா ரிலேட்டடாக, ஹவு டு டிசைன் வைரல் தம்ப்நெயில் இன் கேன்வா, ஹவு டு கிரியேட் வைரல் வீடியோஸ். ஸோ இந்த மாதிரி டேக்ஸை நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி டேக்ஸை கொடுத்துட்டு நான் இந்த ப்ராம்ப்டை சப்மிட் பண்ணேன்னா உங்களுக்கு ரிலவெண்ட் ஹேஷ்டேக்ஸோட உங்களுக்கு அந்த டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நான் என்னோடய டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டைட்டில் இப்போ கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணியும் எஃபெக்டிவாக இருக்கிறதுனால உங்களோட கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி
இந்த யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டைட்டில் வந்து ரேங்க் பண்ண வைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இப்போ நம்ம வந்து டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் பார்த்தோம். டேக்ஸ்ன்ற ஒரு செக்ஷன் இருக்குது. அதை வந்து ஸ்பெசிஃபிக் டூல்ஸ், அது விடைக் யூடியூப் அப்படின்னு நிறைய டூல்ஸ் இருக்குது. இந்த டேக்ஸை எப்படி எஃபெக்டிவாக க்ரியேட் பண்ணுறதுன்றதை நாம் நாளைக்கு செஷனில் பார்க்கலாம். இந்த டேக்ஸ்க்கும் நம்ம கீவேர்ட்ஸ்க்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அதையும் நான் அடுத்த செஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி செஷனில் ChatGPT யூஸ் பண்ணி எப்படி ஒரு எஃபெக்டிவாக டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இதே போல் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனை எஃபெக்டிவாக நீங்கள் ஒரு ப்ராம்ப்டை கொடுத்து ChatGPT வழியாக கண்டென்ட் எடுத்து போட்டிங்கன்னா உங்களோட யூடியூப் வீடியோ ரேங்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. வைரல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்களே அதே போல் ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு ஆன்சர் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.